ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மீஷோவில் வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து 156 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது மெயினாக பாப்பாவோட திங்ஸ் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், என்னோட திங்ஸும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் பாக்ஸு, 3 லேயர் இருக்கும். அதுக்கு உள்ளே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைஸ் மாதிரி ஒரு 18 லேயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. எனக்கு அந்த க்ளோஸ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வைக்கிற இந்த ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் திங்ஸ் அதிகமாக வச்சோன்னா ஒரு லேயரை கூட நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் இல்லை, அந்த ஸ்லைஸ் கொஞ்சம் லேஸாக தான் இருந்தது. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மூடுறப்ப மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஜுவல்லரி வைக்கிறப்போ நம்ம டக்குன்னு ஈஸியாக எடுத்து வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் இதோட ஓவரால் லுக்கு. இப்போ நான் இதில் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பாப்பாவோட ஜுவல்லரி செட்டு தான். அவளுக்கு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எடுத்தது இது எல்லாமே. ஆரஞ்சு டே, க்ரீன் டே, பர்பிள் டே, பிங்க் டேன்னு. ஸோ அதில் கொஞ்சம் திங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற திங்ஸாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த டப்பா வாங்கினேன். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாத திங்ஸை கீழே இருக்கிற ட்ரேயில் நம்ம போட்டு வச்சுக்கலான்ட்டு இந்த கிளிப்பு, பேண்டு இதெல்லாமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் நாளுக்கு தேவைப்படாது. அவங்க மொட்டை போட்டதுனால அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுனால இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்னு கீழே உள்ள ட்ரேலே இந்த கிளிப்பு, பேண்ட் எல்லாமே வச்சுட்டேன். அப்புறம் என்னோடய இயரிங்ஸும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல, அதையுமே கீழே ட்ரேயில் வச்சிடலான்ட்டு அதுவுமே கீழே உள்ள ட்ரேயில் அடுக்கி வச்சாச்சு. எல்லாமே என்னோடய இயரிங் தான். இது வந்து ஒரு சோக்கரோட இயரிங்கு. ஸோ இது ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அதையும் கீழே உள்ள ட்ரேலே வச்சிடலான்ட்டு அதுவும் பாப்பாவோட பர்பிள் டே அப்போ வாங்கின இயரிங்கு அதுவும் அது கீழே வச்சாச்சு. கீழே உள்ள ட்ரே வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ட்ரே, செகண்ட் ட்ரே, இது வந்து க்ரீன் டே அப்போ வாங்கினது. அதுக்கு மேட்சாக இயரிங்கு, கிளிப்பு, பேங்கிள் அண்டு நெக் பீஸு இது எல்லாமே செகண்ட் ட்ரேயில் வச்சுட்டேன். செட்டாக இருந்தால் கொஞ்சம் எடுக்கிறது ஈஸிங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ நம்ம பேங்கிள் வைக்கிறதுக்கு இடம் பத்தலைன்னா அதில் இருக்கிற ஒரு ஸ்லைஸை நம்ம எடுத்துகிட்டு கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது பர்பிள் டேப்பை வாங்கினது. ஸோ அந்த செட் எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு லேயரை எடுத்துகிட்டு அந்த ஸ்லைஸை எடுத்துகிட்டு நம்ம பேங்கிள் வச்சுட்டு மீதி எல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது க்ரீன் டேயோட பேங்கிள். இது ஆரஞ்சு டே அப்போ வாங்கின பேங்கிள்ஸு. இதோட இயரிங் அண்ட் நெக் பீஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பேங்கிள் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து வச்சிடலான்ட்டு அதையும் எடுத்தாச்சு. இது எல்லோ டே அப்போ வாங்கினது. ஸோ பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செகண்ட் ட்ரேயில் மேட்சாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆன்டி கலெக்ஷன் தான். இது தம்பி மேரேஜுக்காக பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன். நெத்திச்சுடி, நெக் பீஸு, அப்புறம் ஒட்டியான எல்லாம் சேர்த்து வாங்கியிருந்தேன். இந்த நெத்திச்சுடி பார்த்திங்கன்னா 550 ரூபா கிட்ட வந்தது. இந்த நெக் பீஸ் வந்து 980 ரூபா கிட்ட வந்திருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குஷால் ஃபேஷன் ஜுவல்லரிங்கிற ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அவங்களோட ஆப்புமே அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும், நல்லாவும் இருந்தது. ஸோ கிட்ஸுக்கு கோல்டு போட்டுவிட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதுவும் அந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் வித் இயரிங்கோட. இது 980 சம்திங் வந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வித் வாரண்டியோடு கொடுத்துருந்தாங்க. இப்போ வாங்கி ஒரு 1 இயர் கிட்ட ஆச்சு. இன்னும் அந்த புதுசு மாதிரியே நல்லாவும் இருக்குது. நம்மளுமே இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ட்ரேயில் வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுற திங்ஸ் அதில் போட்டுக்கலான்ட்டு என்னோடய கிளிப்ஸு, பின்னு அந்த இதெல்லாமே வந்து மேலே உள்ள ட்ரேயில் வச்சுட்டேன். ஸோ இப்போ 3 லேயருமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அமுக்கி க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும்.
அது மட்டும்தான் கொஞ்சம் இதில் ஒரு க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதா ஒரு ட்ராபேக்காக இருந்தது. பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எது எங்கே இருக்குங்கிறது நம்ம ஈஸியாகவும் பார்த்தும் எடுத்துக்கலாம். நமக்கு இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் திங்ஸ் கூட. அதே மாதிரி எந்த ஐட்டமே வந்து மிஸ் ஆகாது. டக்குன்னு இந்த மாதிரி உள்ளே நம்ம போடுறப்போ எடுக்கிறதுமே ஈஸி. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.